மக்கள் தலையில் கட்டுகிறது. முத்திரைத்தாள் 20 ரூபா கட்டணத்திற்கு 200 ரூபா கட்ட வேண்டிய துப்பாக்கியம். எதற்கு இந்த உயர்வு? அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு பத்திரப்பதிவு துறையில் முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. 20 வகையான கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. உதாரணத்துக்கு 20 ரூபா கட்டணம் என்றால் 200 ரூபா. இனிமேல் 20 ரூபா பத்திரம்லாம் வராது. 200 ரூபா பத்திரம் தான் வரும், 500 ரூபா பத்திரம் தான் வரும். அப்ப எத்தனை சதவீதம் உயர்த்தியுள்ளார்கள்? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கட்டண உயர்வு எதற்கு? அப்ப அரசுக்கு வருவாய் இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அரசு கட்டண உயர்வை ஏற்றுது, வருஷா வருஷம் ஏற்றுது. ஏன் அரசுக்கு வருவாய் இல்லை அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். இதற்கு முக்கிய காரணம் ஊழல், லஞ்சம். இது 2 தான் காரணம். பத்திரப்பதிவு துறையில் இதுவரை 2 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு நடந்துள்ளது என்று ஒரு தகவல் தெரிவிக்கின்றன. இது உண்மையாக கூட இருக்கலாம். எப்படி என்றால், இப்பொழுது தேர்தல் ஆணையராக பதவி வகிக்கும் திருமதி ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் பத்திரப்பதிவு துறை தலைவராக 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அந்த 2 ஆண்டுகளில் வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் என்ற முறையில் சில பயில்களை கையெழுத்திட்டுள்ளார். அந்த பயிலில் ஆய்வு செய்ததில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரே ஒரு பத்திரப்பதிவு துறை தலைவர் 100 கோடி ரூபாய். இது கண்ணுக்கு தெரிந்தது. இழப்பு என்றால் மற்ற அதிகாரிகள் சொல்ல வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் பத்திரப்பதிவு துறையில 500 கோடி 1000 கோடி சொத்து சேர்த்திருக்கான் வருவாய் இழப்பு செய்து. இது ஆதாரப்பூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் 100 கோடி ரூபாய் அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளேன் வா அப்படின்னு. இப்படி அதிகாரிகள் கொள்ளையடிப்பதை அப்பாவி மக்கள் மீது திணிக்கிறார் நம்ம முதல்வர். முதல்வர் பொம்மைன்னு சொல்றாங்க, அது உண்மையா கூட இருக்கலாம். இதெல்லாம் தெரியுமா தெரியாது என்பதுதான் என் கேள்வி. வேண்டுமானால் விவாதத்துக்கு கூட நான் தயார். கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில 10,000 கோடி இழப்பீடு. ஆனா இது குறித்து புகார் கொடுத்தா புகாரை விசாரிக்கிறதே இல்லை. லஞ்ச ஒழிப்பு துறையில் நான் கூட புகார் கொடுத்திருக்கேன் ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் மீது. 12வது மாதம் கொடுத்தேன், இதுவரை விசாரணை. அதான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டணம் ஒண்ணு வருது, அது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.